ஹாய் சார், கடன் வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ணா நிறைய சம்பாதிக்கலாமா? தப்பு கணக்கு போடாதீங்க. நிச்சயமா ரியல் எஸ்டேட்ல சம்பாதிக்க முடியும். ஆனா நீங்க பண்ற விதம் சரியா இருக்கணும். உங்க பிசினஸ் ஃபெயில் ஆகுற ரீசன் நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணாம இறங்குறது தான். லிசன், இப்போ நம்ம சென்னையில நல்ல ஃபியூச்சர் growth உடைய ஏரியா இது. அங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் நடக்குது, மெட்ரோ வருமா, இந்த தகவல்கள் இல்லாம வாங்கினா அது முதலீடு இல்ல, வெறும் முட்டாள்தனம். சரி சார், இப்போதான் நிறைய ஆன்லைன் லோன் கிரெடிட் கார்டுலாம் வந்திருக்கு. அதுல ஒரு அமௌண்ட் எடுத்து உடனே இடம் வாங்கிடுறேன். என்ன ஓகேவா? ப்ளீஸ் டோன்ட் டூ தட். இந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன்லாம் எடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்கினா நீங்க லாஸ் ஆவீங்க. முழுமையா கடன் வாங்கி லேண்டோ அபார்ட்மெண்ட்டோ எடுக்கவே கூடாது. அடுத்து முக்கியமானது, இப்போ நீங்க பார்த்து வச்சிருக்கிற இடம் 90 லட்சம்னா அட்லீஸ்ட் 50 லட்சம் உங்க கையில கேஷா இருக்கணும். மீதிய கடனா வாங்கலாம். அதுலயும் ஸ்மார்ட் மூவ் என்ன தெரியுமா? நகையை வச்சு கோல்ட் லோன் எடுங்க, வட்டி கம்மி. மூன்றாவது, கரெக்ட் பிரைஸ்ல வாங்கணும். இப்போ நம்ம ரெட் ஹில்ஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்க கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்ன, இன்னும் 5 வருஷத்துல எவ்வளவு அப்ரிஷியேட் ஆகும்னு இப்பவே ஒரு கால்குலேஷன் போடணும். ரியல் எஸ்டேட்ல நீங்க சக்சஸ் ஆகணுமா இல்ல ப்ரூக் ஆகணுமா, முடிவை நீங்களே எடுங்க. ஃபார் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் அண்ட் சேஃப் டீல்ஸ் உடனே அணுகவும் redhillsproperties.in. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செய்யவும்.